இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உமக்கு முதலிடம் கொடுத்து உம்மை நாடி வரும் பொழுது எங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து எங்களை வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், செல்வம் நமக்கு முக்கியத்துவம் அற்றது. கடவுளுக்கு நாம் முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்றும், எல்லாவற்றிற்கும் மேலாக இறை ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் நாம் நாடும் பொழுது, அவருக்கு ஏற்புடையதை நாம் நாடும் பொழுது இறைவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார் என்று நற்செய்தி வாசகம் விளக்கி கூறுகின்றது. ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நாளிலே எங்களை உம் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். கவலை படுவதினால் நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது என்றும், நாங்கள் உம்மிலே நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றீர் என்பதை நீர் வெளிப்படுத்துகின்றீர். இயேசுவே, உமது அருள் பிரசன்னத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்திற்காக, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி நாங்கள் உம்மிலே வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, எங்களிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையெல்லாம் உம் பாதத்திலே கொண்டு வந்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரம்ப கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தைகளுக்காகவும், அனாதைகளுக்காகவும், முதியோர்களுக்காகவும், யாருமே இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இதோ வசதி உள்ளவர்கள் இவர்களுக்கு முன் வந்து உதவி அருளும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.